சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8 அன்று நடைபெறுகிறது. அனைவரும் வருக. டு பி வெரி ஆனஸ்ட், எனக்கும் சேரன் சாருக்கும் நிறைய ஆர்குமெண்ட்ஸ் இருந்தது. So let me perform so easily. எனக்கு நான் நடிக்கவே வராதுன்னு முழுமையா நம்பின ஒருத்தனை I don't count, there's no point counting. Character artist எல்லாம் கவுண்ட் பண்ணணும், ஹீரோவா நம்ம. நான் ஒரு கேள்வி கேட்கணும். வீரர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் சினிமா கிடன் செலிபிரிட்டி கான்வர்சேஷன் எதை பத்தி இருக்க போகுது அப்படின்னா, இந்த ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்குமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி நியூ இயர். பொங்கல் அதுவுமா பொங்கல் ஸ்பெஷலா சோனி லிவ் ஒரிஜினல்ஸ்ல சேரன்ஸ் ஜேர்னி, அதாவது கிட்டத்தட்ட 8 எபிசோட் 8+ எபிசோட்ஸ் 9 நினைக்கிறேன் 9 எபிசோட்ஸ் ஸ்ட்ரீமிங் ஆன் 12th Jan. எல்லாருமே பாருங்க. அது டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல். எஸ்பெஷலி நம்ம எல்லாருமே இன்னைக்கு ஒரு ஒர்க்கஹாலிக் பர்சனா மாறி இருக்கும். அந்த ஒர்க்ல இருக்கக்கூடிய கார்பரேட் வேர்ல்டுக்குள்ள இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலை பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதுக்காக என்டையர் டீம் இருக்காங்க. என்டையர் டீமுக்கு வாழ்த்துக்கள் விகடன் சார்பா. அண்ட் கமிங் டு இசக்கி முத்து, ராகவ் இசக்கி முத்து. ராகவ் இசக்கி முத்துவோட கேரக்டர் ஆர்க் எப்படி இருக்கும்? ஏன்னா சரண் சாரோட கேரக்டரோட டிசைன் பார்த்தீங்கன்னா 2 பேஸ் இருக்கும். இந்த இதிலே சொல்லியிருந்தீங்க, ஒரு டார்க் ஷேட் இருக்கும், இன்னொரு பக்கம் நார்மலான ஒரு ஷேட் இருக்கும்ட்டு. வென் கமிங் டு ஒரு கேரக்டர் அனலைஸ் பண்ணி இந்த கேரக்டர் கார்பரேட் வேர்ல்டுக்குள்ள போறப்போ எப்படி இருக்கும், அதுக்கு முன்னாடி இருந்த அந்த இசக்கி முத்தை பத்தி சொல்லுங்க. ஐ மீன் ராகவ் இசக்கி முத்தை பத்தி. ரொம்ப என்ன சொல்றது, ஆம்பிஷியஸான ஒரு பையன். அவங்க அப்பா வந்து சின்ன வயசுல இருந்தே அவனுக்குள்ள அவ்வளோ நல்ல விஷயங்களை, சோஷியல் கான்சியஸ்னஸ் எல்லாத்தையும் விதைச்சு ரொம்ப பொறுப்பான ஒரு பள்ளி ஆசிரியரோட பையன். அவரால் செய்ய முடியாத விஷயங்களை, அவரால் இந்த சொசைட்டிக்கு பண்ண முடியாத விஷயங்களை தன் பையன் மூலமா பண்ண வைக்கணும் அப்படின்னு ரொம்ப பெரிய கனவோட அந்த பையனை வளர்த்துருக்காரு. அப்பாவுக்காக சில விஷயங்களை பண்ணணும்னு சொல்லி ஆரம்பிக்கிற அந்த பையனோட வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ் வருது, என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, அதெல்லாம் தாண்டி அந்த நீங்க சொன்ன அந்த கார்பரேட் லைஃப்குள்ள எது மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்கு. சரண் சாரே வந்து வெற்றி கொடி கட்டுன்னு ஒரு படம் பண்ணிருப்பாரு. அதுல வந்து நம்ம ஊர்ல இருந்து ஒரு துபாய் மாதிரி ஒரு ஊருக்கு ஒரு கூலி தொழிலாளியா போற ஒருத்தவங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்றாங்கன்னு ஒரு படம் பண்ணிருப்பாரு. இது வந்து ஒரு கார்பரேட் லைஃபுக்குள்ள ஒரு வெளிநாட்டுல வேலைக்கு போகிற ஒரு பையன், அவனுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும், அவங்க அங்க நடக்கிற விஷயங்களை வச்சு இவங்களோட மனநிலை என்ன மாதிரி மாறும், நம்ம ஊர்ல இருக்கிறவங்க என்ன மாதிரி பாதிக்கப்படுவாங்க, இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஹேண்டில் பண்ணிருக்கிற ஒரு போர்ஷன் தான் என்னோட இந்த ராகவோட கதை. அதுல இசக்கி முத்து என்னோட அப்பாவா வந்து நரேன் சார், ஆடுகளம் நரேன் சார் பண்ணிருக்காரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. டு பி வெரி ஆனஸ்ட், எனக்கும் சேரன் சாருக்கும் நிறைய ஆர்குமெண்ட்ஸ் இருந்தது. நிறைய விஷயங்கள்ல வி அக்ரி டு டிஸ்அக்ரி. எனக்கு கன்வின்சிங்கா இல்லாத விஷயங்களும் இதுல இருக்கு. ஆனா எனக்கு சேரன் சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், அவர்கிட்ட இந்த கத்துக்கிட்ட விஷயங்கள் வந்து எனக்கு இதுல இருந்து ஒரு பெரிய டேக்அவே. அவரோட எக்ஸ்பீரியன்ஸும், அவரோட சினிமா அறிவும், அவருடைய உழைப்பு, வயசு எதோடையுமே என்னை கம்பேர் பண்ணவே முடியாது. ஆனா நான் இப்ப சார் எனக்கு இது உடன்பாடு இல்லை சார், எனக்கு இது வந்து சரியா இருக்குமான்னு தெரியல சார் அப்படின்னு நான் ஒரு விஷயத்த போய் அவர்கிட்ட கேட்டேன்னா, எனக்கு அதை அவ்வளோ மரியாதை கொடுத்து என்னை உட்கார வச்சு அந்த விஷயத்த கன்வின்ஸ் பண்றதுக்கு அவ்வளோ டைமும் எஃபர்ட்டும் எடுத்து என்கிட்ட அவ்வளோ விஷயம் பேசுவாரு, அவ்வளோ விஷயம் சொல்லி கொடுப்பாரு. கடைசி வரைக்கும் எனக்கு அதுல உடன்பாடு இல்லாமயே கூட இருக்கலாம், இருக்கு. ஆனா அதை தாண்டி அவர் எனக்கு கொடுத்த அந்த ஒரு அங்கீகாரம்ன்றது இருக்குல்ல, அந்த ஸ்பேஸ், அந்த அங்கீகாரம், அவ்வளவு பெரிய இடத்துல இருந்து அவ்வளவு பெரிய டைரக்டர் அதை பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அது ஒண்ணு. நடிக்கும் போது மற்ற டைரக்டர்ஸ் கூட, இப்ப நிறைய புது டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்றோம். இப்ப சேரன் சார் கூட ஒர்க் பண்ணணும் போது டக்குன்னு தெரியுற ஒரு பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னா, ஒவ்வொரு காட்சிக்கும், ஒவ்வொரு லைனுக்கும், ஒவ்வொரு ஷாட்டுக்கும் அவர் ஆக்டர்ஸை ப்ரிப்பேர் பண்ற விதம்ங்கிறது வந்து நான் இது வரைக்கும் வேற எந்த டைரக்டர்ஸ் கிட்டையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு விஷயமா இருக்கு. அதோட முன்கதையில இருந்து அந்த சூழ்நிலையை எடுத்து சொல்லி, அந்த கேரக்டர்ஸ்க்கு நடுவில் இருக்கிற இமோஷனல் பாண்ட் என்ன, எமோஷனல் ஸ்ட்ரகிள் என்ன, அந்த பெயின் என்ன, எல்லா
எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொரு சீனுக்கும் நம்மளை ரெடி பண்ற விஷயம் இருக்குல்ல, அது வந்து எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. In the film, Charan's journey itself telling about the interview. Even Ari also said the interview is more fabulous. More important. Definitely. In Charan sir's film, I mean, in this web series, how you got into this project as Nitish? So Tell us about the interview process. Oh yeah, that was amazing. So basically, lockdown has just opened up, and I was like, I would want to do something really, which is. Which can connect to people. I was looking for such a project. So one day I got a call from the office. He's like, we are calling from one of my managers here. He pitched me for this project. So, and probably sir just saw my picture. He's like, I want this boy. Oh, and seriously? So we just did a video call, and I'm like, sir, I've seen your film autograph. And I would definitely want to work with you. He's like, come to Chennai. Okay. That's how it happened. So I have been through different kinds of processes to get into a film. I have given auditions and I've got selected. This is the time when he just saw my picture and I got selected. Oh, great! Actually, so I think, video call. and I think it was just meant to be. It's all destiny, Where I'm in Mumbai, where Charan sir in Chennai, and I was looking forward to venture into the South Indian film industry because it's really nice. The kind of content they make in Telugu. It's more of like a very commercial cinema. Tamil is very content based, I feel. Malayalam is also very good right now. So yeah, I was looking for one of such projects where I could get into the industry. I'm coming to JP sir. உங்களோட ஒர்க் பத்தி எல்லாருக்குமே தெரியும். ஒரு ப்ராஜெக்டா இருக்கட்டும். ரீசெண்டா நவாஸுதீன் சித்திகி கூட ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்க. ஒரு மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷனே ரொம்ப அழகா இருந்தது. ஆமா, தெலுங்கு படம். சம்திங் ஒரு பெரிய ஆக்டர், நான் உங்களை பாக்குறப்ப இன்னொரு பெரிய ஆக்டர் நீங்க ஒரு அப்சர்வ் பண்ணி ஒரு விஷயம் டிஸ்கிரைப் பண்றது இருக்கு இல்லையா, தட் இஸ் விச் இஸ் நைஸ் அப்படின்னு தோணுச்சு. எதனால அந்த எமோஷனல் டிஸ்கிரிப்ஷன், அதை பத்தி சொல்லுங்க. எந்த நவாஸுதீன் சித்திகோட ஒரு கேப்ஷனே நல்லா இருந்தது, அது பியூட்டிஃபுல்.
இட் வாஸ் ஜஸ்ட் அ மூமெண்ட். ஏன்னா இட் இஸ் லைக் எ ஃபேன் பாய் மூமெண்ட். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் அவ்வளோ ஜானஸ் பண்ணியிருக்கிறார். ஓகே. ஒரு தலாஷ்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சஸ் பிம்ப் ஒரு கால் இழுத்துக்கிட்டு போய் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஒரு அப்படியே டிப்பிக்கலா அந்த இடத்துக்கே நம்மளை கூட்டு போகக்கூடிய ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஸோ அங்கே போகும்போது அவர் கூட நடிக்கிறங்கும் போது இட் வாஸ் லைக் ஐ வாஸ் குவைட் எக்ஸைட்டட். ஸோ ஜென்ரலாக நாங்கள் 2 பேரும் ஹீ டசன்ட் நோ மீ, ஸோ ஜஸ்ட் சீன் மீ ஹியர் அண்ட் தேர் தான். பட் அந்த ஷூட்ல வி காட் வெல் கனெக்டட். ஸோ இட் வாஸ் நைஸ் ஃபியூ டேஸ் வித் ஒரு நல்ல ஒரு சரியான ஒரு எஸ்டேட் நடுவில் அந்த ஷூட். ஒரு 100 ஏக்கருக்கு நடுவில் ஒரே ஒரு வீடு. அந்த 100 ஏக்கர் காடுமா இருந்துட்டு ஷாட் இன் ஸ்ரீலங்கா. ஸோ இட் வாஸ் real freaky ambience and we had a good time working there. So அப்போ எடுத்த அந்த ஒரு ஷாட் தான். நவாசுதீன் சித்திகி ஆஃப் நார்த் met நவாசுதீன் சித்திகி ஆஃப் சவுத். அரே டைட்டில், வீடியோ டைட்டில், யூ காட் தி டைட்டில். நம்மளுக்கு எல்லாம் வேலை கொடுத்தா சந்தோஷம் விதவிதமா. கண்டிப்பா வரும். வேலை கொடுக்குறாங்க கொடுக்கல, the potential is always there. Thank you. And you've repeatedly every other role you've done I'm overwhelmed. சார் இல்ல சார், நீங்க உண்மையாவே நம்மலாம் புரிய இந்த எக்ஸாம் படிக்கிறப்போ லாஸ்ட் மினிட்ல உள்ள போறது கூட படிச்சிட்டு இருப்பாங்க இல்ல, இவரு மட்டும் வந்து You should see JP sir in this series, how flawlessly he's done this part. பாருங்க அவருக்கு கூட தெரிஞ்சிருக்கு. I become a fan of his. அவருக்கு மட்டும் क्वेश्चन பேப்பரோட சேர்ந்து ஆன்சரையும் கொடுத்துட்டாங்க முன்னாடி கூட அப்படிங்கிற எனக்கு இதுக்கெல்லாம் என்னடா இது கூட தெரியாம எழுதிட்டு இருக்கீங்க. அது எதுனாலன்னா இந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப அவர் நினைச்சது எனக்கு நரேன் சார் கேரக்டர் கொடுத்துக்கலாம். ஏன்னா எனக்கு கிட்டத்தட்ட அது ஒரு மோல்டு கொடுத்தாச்சு. எனி எமோஷனல் ஃபாதர் ஜேப் சாரா கூப்பிடு, அப்படியே கொஞ்சம் கண்ணீர் வர வச்சுருவாரு, எல்லாம் பண்ணிடுவாரு சொல்லலாம். ஆனா பண்ணலாம். சேரன் சார் அது பண்ணல. அது தூக்கி அப்படியே போட்டு வாங்க ஆபீஸ்ல உட்கார வச்சு மஃப்ளர் இப்படி போடுங்க, இப்படி போடுங்க, அப்படி இல்லை இப்படி சுத்தி போடுங்க, ஒரு கண்ணாடி மாட்டுக்கு தொப்பி கொண்டாடா அப்படின்ட்டு ஒரு 4-5 தொப்பி போட்டு பார்த்துட்டு இது நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கு சார், ரைட், இப்போ இதான் உங்க கேரக்டர். ஸோ லெட் மீ பர்ஃபார்ம் ஸோ ஈஸிலி. எனக்கு நான் நடிக்கவே வராதுன்னு முழுமையா நம்பின ஒருத்தனை கையை பிடிச்சி இழுத்து வந்து நடிக்க வச்சுட்டாரு. 15 வருஷம் ஆயிடுச்சு. So he keeps every time he gives me an offer, he gives me a different one. 15 yearsல எத்தனை படம் சார் இது வரைக்கும் தெரியாது, நம்பர்ஸ்லாம் கவுண்ட் பண்ணுங்க. I'm sure 15 years 150 தாண்டி இருக்கும். இருக்கலாம். I don't count, there's no point in counting. Character artist எல்லாம் கவுண்ட் பண்ணணும், ஹீரோவா நம்ம. So character artist நிறைய 1000 படம் கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். பசங்க படத்துல நீங்களே ஒரு ஹீரோ சார். அப்போ ஒண்ணு கிடைக்கும், அது அனுபவிச்சுக்கலாம். ஸோ he brought me, என்ன நம்ப வச்சாரு. நான் இன்னைக்கு ஜாலியா என்னோட வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன். ஸோ இதுலயும் அதே மாதிரி நினைச்சுன்னா என்ன சார் சொல்லும் போது அவங்க காம்போவே ரொம்ப அழகா இருக்கும். சத்குமார் சார் இவரு காம்போ, இவரு கிளாஸ் போட்டு, அதான் அவரு சேர்மன் கூட நார்மலா தான் கோட் சூட் போட்டுருக்காரு. ஆனா கூலிங் கிளாஸ் போட்டு உங்களுக்கு மட்டும் தான். எனக்கு அவர் ஏற்கனவே ரொம்ப பிடிக்கும் சரத் சார். அவர் பக்கத்துல உட்காந்து வேலை பார்க்கணும், ரொம்ப அப்படி குஷியா அப்படி உட்காந்துட்டு என்னப்பா சின்ராஸ் சொல்லு, நம்மளுக்கு பிடிச்ச ஒருத்தர் கூட பக்கத்துல உட்காந்து இருக்கணும்னு ஒரு ஃபீல் இருக்குல்ல. I really like him the way in which he is. And ஒரு செட்ல வந்து அவர் பண்ற லூட்டி, சோ ஒரு நேச்சுரல் அட்மிரேஷன் இருக்கும். அவர் பக்கத்துல நம்ம உட்காந்து நம்மளும் பண்றோம் போது ஒரு க்ளோ நம்மள அறியாமலே வரும். I enjoyed that process. இந்த கேள்வி வந்து எல்லாருக்குமே காமனான ஒரு கேள்வி தான். இந்த கேள்வி கேட்டு இந்த கான்வர்சேஷன் நம்ம முடிக்கலாம் நினைக்கிறேன். சரண் ஜேர்னில வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, எல்லாரோட அடையாளத்தை தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த கதாபாத்திரங்களே இருக்கும். அது அடையாளம் எங்க இருந்து வந்திருக்கும், அதுக்கப்புறம் ஒரு சேஞ்ச் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. உங்க லைஃப்ல எல்லாருமே இன்னைக்கு ஒரு வெல் நோன் செலிபிரிட்டியா இருக்கீங்க. உங்க லைஃப்ல ஒரு அடையாளம், அந்த அடையாளம் பிரேக் பண்ண பாயிண்ட், அந்த பிரேக்கிங் பாயிண்ட் அது லைஃபை எப்படி மாத்துச்சுன்றத சொல்லுங்க. தட் ஒரு மொமெண்ட், இந்த அடையாளம் அன்னையிலிருந்து நான் என்ன எல்லாரும் வேற மாதிரி பாக்குறாங்க அப்படின்ற அந்த பிரேக்கிங் பாயிண்ட் பத்தி சொல்லுங்க. அது எங்க இருந்து ஆரம்பிச்சது? anyone can start.
ரொம்ப லாங் ப்ராசஸ் அது. என்ன ரொம்ப சாதாரண இடத்துலேருந்து மெதுவாக மேலே வந்தது. ஸோ அதனால அது எங்கே மாறிச்சுன்னு சொல்ல முடியாது. அடுத்தது எனக்கு அந்த நான் செலிப்ரிட்டிங்கிற விஷயம் எனக்கு ஒன்றும் சிங்க்னு ஆகவே இல்லை. ஸோ ஐம் ஜஸ்ட் இன் த சேம் ஸ்பேஸ் வேர் ஐ வாஸ் 15 years பிஃபோர் 20 years பிஃபோர். ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தப்போ எப்படி இருந்தோமோ அதே இதுவும் எனக்கு அப்படியே தான் போயிட்டு இருக்குது. சரி, ஒரு பெரிய அட்வான்டேஜ் எங்கே போனாலும் நம்மளை ரிசீவ் பண்ணுறாங்க, சந்தோஷமாக பார்க்குறாங்க. அது ஒரு பெரிய ஒரு மனசுக்கு திருப்தி தர ஒரு விஷயம். பட் தென் செலிப்ரிட்டிங்கிற விஷயம் இட்ஸ் நாட் சிங்க் இன். எனக்கும் ஒரு ட்ரீமோட வந்து இப்போ செலிபிரிட்டி ஆகணுங்கிற ட்ரீமோட வரல. சினிமாவில் ஏதோ ஒன்று பெருசாக பண்ணணும் அப்படின்ற ஒரு ட்ரீம்ல தான் வந்தோம். ஸோ அது பிரேக்கிங் பாயிண்ட் எங்கே வந்ததுன்றத விட ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் த பிரேக்கிங் பாயிண்ட், அப்படிதான் நான் பார்க்குறேன். ஓகே, சார் சொன்ன மாதிரி இந்த செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ்ன்றது வந்து அது ரொம்ப ஈஸியாக வந்துடும். அது இன்னைக்கெல்லாம் வந்து ரொம்பவே ஈஸி. யூ டோன்ட் ஹேவ் டு பி இன் மூவிஸ் டு பிகம் அ செலிபிரிட்டி. நீங்க இன்ஸ்டாகிராம்ல டெய்லி போஸ்ட் போடுறவங்களா இருந்தாலே யூஆர் செலிபிரிட்டி. ஸோ அதனால அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் வந்த இடத்துல என்ன பண்ணோம், எதுக்காக வந்தோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம், அதுதான் பெரிய விஷயம். ஸோ ஐ எம் ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் மை பிரேக்கிங். அந்த ஐடென்டிட்டி பிரேக் பண்றதுக்கு நான் இன்னும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் ஒரு கேள்வி கேட்கணும். நீங்க வந்து ஹீரோவா ஃபர்ஸ்ட் உங்க ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் நீங்கள் ரொம்ப வைட்டலான ரோலுக்கு போகலாங்கிற ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு மூமெண்ட் நடந்திருக்கும் இல்லையா? இல்லை நம்ம இப்படியே தான் பண்ணணும், நம்ம ஏன் அப்படி போய் பண்ணணுங்கிறது, அது எந்த மூமெண்ட்ல உங்களுக்கு நடந்தது உங்க ஃபிலிம் கரியர் ஜேர்னியில்? ஒன் செகண்ட் ஆன்சர், பிஃபோர் ஆன்சர்,
ஏன் என் வேலைக்கு நான் பாவம் சாப்பிடணும் இப்படி எல்லாம் பண்ணிட்டா நாளைக்கு நாள் இன்னும் எடுக்கணும் முதல்ல 5 ஸ்டார் அழகிய கண்ணனான் முதல் அந்த மாதிரி படம் 5 ஸ்டார் பண்ணும்போது அது ஆடிஷன் நான் ட்ரை பண்ணிட்டு எனக்கெல்லாம் கிடைக்கல. ஓகே, ஷூட் பண்ணி ஒரு புது இன்ஃபர்மேஷனா இருக்கு. சோ இது நிறைய இருக்கு. அவர் அந்த டைம்ல நாங்க வந்து அந்த டி நகர்ல அந்த இடத்துலதான் அந்த உள்ளுக்குள்ள அவரோட இந்த இடம் இதுல சீத்தம்மா காலனி அங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு இங்கதான் எடுத்தாங்க போனாங்க, கிடைக்கல ஆக்சுவலா. அப்போ ஒரு யங்ஸ்டர் வந்து ஒரு எல்லாம் 4 பேர் 5 பேர் வந்து நடிச்சுட்டு ஹீரோ ஆகிட்டு அப்புறம் அடுத்தடுத்து படம் பண்ணி அவர் ஒரு பொசிஷன் போனதுக்கு அப்புறம் திரும்ப இன்னொரு டேர்ன் எடுக்கிறது இருக்குல்ல, அந்த டேர்னிங் டிசிஷன் வந்து எல்லாருக்கும் அதை எடுக்கவே மாட்டாங்க. சில இடத்துல அதே இடத்துல நிற்பாங்க. சோ அவர் அங்க இல்லாம அடுத்தடுத்து போயிட்டாரு. அது நிறைய பேருக்கு இன்னைக்கு இல்ல, எனக்கு என்னன்னா எங்கேயும் நிக்க முடியாது, இதுதான் முடிவு பண்ணி மத்தது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். இங்க நிக்கிறதுக்கோ யோசிக்கிறதுக்கோ எனக்கு டைமே இல்லை. ஒரு பாயிண்ட் வரைக்கும் இந்த அழகிய கண்டனான் முதல் அந்த மாதிரி படங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல எனக்கு பிடிக்குதோ பிடிக்கல சாக்லேட் பாய் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் படம் பேர் 5 ஸ்டார்னு இருந்ததுனாலே என்னன்னு தெரியல, சாக்லேட் பாய் மேபி அந்த படத்துக்கு வேற ஏதாவது பேர் வச்சிருந்தா அந்த பேர் வராம வேற ஏதாவது வந்திருக்கும். ஸோ அதை பிரேக் பண்ணணும்ன்றதுக்காக இன்னும் அதே மாதிரி கதையே வந்துட்டு இருக்கோம். ஒரே லவ் ஸ்டோரி, ரொம்ப நல்ல பையன் அப்படியே கதை வந்துட்டு இருக்கும்போது அதை மாத்தணும்னு யோசிக்கும் போது மிஷ்கினோட அஞ்சாதே கூட அவர் வந்து அஜ்மல் ரோல் தான் எனக்கு பண்றதுக்காக தான் கூப்பிட்டாரு. ஓகே, நரேன் அந்த ரோல் அஜ்மல் ரோலுக்கு நான் அப்படின்ற மாதிரி அந்த ஐடியால தான் கூப்பிட்டு எனக்கு அவர் ஒரு ½ hour 45 minutes கதை சொல்லும்போது எனக்கு இந்த தயா கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது அது வில்லன்டா அப்படின்னாரு, பண்ணலாமே அப்படின்னு அப்படி யோசிச்சுட்டு சரி நீ 3 நாள் கழிச்சு வா அப்படின்னா அப்புறம் 3 நாள் கழிச்சு போகும்போது அந்த கேரக்டர் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா எழுதி இது பண்ணியிருந்தேன். ஸோ அப்படிதான் அஞ்சாதே ஏதோ ஒரு குருட்டு போக்குல டிசைட் பண்ணதுதான். ஒண்ணு போர் அடிக்குது, வேற ஏதோ ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் அதுல இருந்து முரண் நடந்தது. அப்புறம் முரணுக்கு அப்புறம் திரும்ப திரும்ப கல்யாண சமையல் சாதம் வந்தது. அப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஏதோ ஒண்ணு வேற ஒண்ணு மாத்தி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். இன்னொன்னு எங்கேயுமே முதல்ல சொன்ன மாதிரி நிக்க முடியாது. நான் எதிர்பார்க்கிற ஒண்ணு எனக்கு வர வரைக்கும் எனக்கு வர்றதுல எதையோ ஒண்ணு நான் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா எனக்கு திரும்பி போறதுக்கு இடம் கிடையாது, ஃபால் பேக் பண்றதுக்கு கொஸ்டின் கிடையாது. இங்க நான் இருக்கிற வரைக்கும் தான் நான் நினைச்சதை அடைய முடியும். ஸோ நான் இங்க இருக்கணும்னா ஏதாவது ஒண்ணு நான் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஆனா எனக்கு என்ன ஒரு கான்பிடன்ஸ்னா பண்றத யாரும் நம்மளை தப்பு சொல்லாத விதத்துல பண்ணணும். எனக்கு இப்போ நம்பிக்கை இருக்கு, நான் வில்லனா நடிக்கிற படத்துல நான் வில்லன்கிறத என்னால செல் பண்ண முடியும், நான் ஹீரோவா நடிக்கிற படத்துல நான் ஹீரோங்கிறதையும் செல் பண்ண முடியும் அப்படிங்கறது எனக்கு ரொம்ப அந்த நம்பிக்கை எனக்கு இன்னைக்கு இல்லாம இருந்தோ அன்னைக்கு மேபி நான் நிற்பேன். அது வரைக்கும் ஐ வில் கீப் ரன்னிங். சொல்லுங்க, ராகவ் அவர் பண்ணார்ல, ஏன் ராகவ் சூஸ் பண்ணாரு எல்லாருக்கும்? இப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னார்ல, நான் எங்கேயும் நிக்க முடியும், நான் ஓடிக்கிட்டே இருக்கணும் அதுக்காக. ஸோ அதனால எல்லாரோட லைஃப்ல எல்லாருக்கும் ஒரு யூஎஸ்பி இருக்கு, அதுதான் எல்லா கேரக்டருக்குள்ளேயும் இருக்கு. கிரேட், நைஸ் டு see you. அந்த எபிசோடுமே எல்லாரும் ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ண போறாங்க. நீங்க பாக்குற ஆட்கள் எல்லாருமே ரொம்ப நாளா ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணி இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில இவ்வளவு தூரம் ஓடிட்டே இருக்கிற பர்சனாலிட்டிஸ். ஸோ இது நீங்க இதே மாதிரி இந்த ஓட்டம் இருந்துட்டே இருக்கணும்னு சொல்லி விகடன் சார்பா 1 செகண்ட் வாழ்த்துக்கள். சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8 அன்று நடைபெறுகிறது. உங்கள் வருகையை உடனே கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும்.